இன்றைய தினம் சக்தி வாய்ந்த சிவராத்திரி. இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த 2 விஷயத்தை வீட்டில் செய்யுங்க. இதை சும்மா ஒரு முறை எரித்து பாருங்கள். உங்களுடைய அனைத்து விதமான கடனும் முழுவதுமே அடையும். 100% அடையும். யாராலையுமே தடுக்க முடியாது உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரது. ஒரே ஒரு முறை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 15 நாட்களுக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எளிமையான விஷயம்தான். குறிப்பாக இன்றைய தினம் சக்தி வாய்ந்த சிவராத்திரி அப்படின்றதுனால நீங்கள் இந்த விஷயம் செய்யும் பொழுது உங்களுக்கு ரெட்டி பண பலன் கிடைக்கும். ஸோ 2 விஷயம் சொல்ல போகிறேன். ரெண்டுமே வீட்டில் எளிமையாக ஒரு சில பொருட்களை எரிக்கிறது தான். இதை எரிக்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான கடனும் அடையும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல், உங்களுக்கு வீடு முழுவதுமே நிரம்பி இருக்கும். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த 2 விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2யும் செய்ய முடியும்னா 2யும் செய்யுங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று தாங்க செய்ய முடியுது அப்படின்னா அதை மட்டுமாவது செய்யுங்க. இந்த சக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீங்க. இரவு 12 மணிக்குள்ளே இதை நீங்கள் செய்யுங்க. இதற்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது. இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உடனே போய் இதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நம்ம சிவராத்திரி அன்று கண் விழிக்க முடியாதவங்க என்ன செய்யணும், பூச்சிரையில் என்ன வைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக உங்களுக்கு பதிவில் கொடுத்துருக்கேன். அபிஷேக பொருட்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வீடியோட எண்டில் கொடுக்குறேன். டைம் இருக்குன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 2 விஷயம் சொல்ல போகிறேன். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரணும். அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா முதல் விஷயம் இதை நீங்கள் செய்யுங்க. ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இலை, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு 5 லட்சம் கடன் இருக்குன்னா அந்த கடனை எழுதுங்க. எந்த கலர் பென், எந்த ஸ்கெட்ச் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் எழுதுங்க. 5 லட்சம் கடன் இருக்குது, இல்லை 10 லட்சம் கடன் இருக்குது, எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, 25 லட்சம் 30 லட்சம், ஸோ எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, அதில் அதை எழுதுங்க. என்னுடைய கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இப்போ 5 கடன் இருக்குது, தனித்தனியான கடன் 5 இருக்குது அப்படின்னா 5 இலைகள் எழுதணும். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் நீங்கள் எழுதணும். மொத்த கடன் இவ்வளோ இருக்குன்னா மொத்தத்துக்கும் எழுதக்கூடாது. ஒவ்வொரு கடனுக்குமே ஒவ்வொரு இலை அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பேங்க்கில் கடன் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கோட பெயரை போட்டு எவ்வளோ லட்சம் கடன் இருக்கோ அதை எழுதி அந்த கடன் அடையணும்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து யாராச்சும் நபர்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க பெயர் தெரியும்னா அவங்க பெயர் போட்டு நீங்கள் எழுதலாம், தவறு கிடையாது. ஸோ பெயர் தெரியாத கடன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது என்ன கடனோ அந்த கடன், இப்போ வீட்டு கடன் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்கியிருக்கலாம், இல்லை பேங்க்கில் வாங்கியிருக்கலாம். ஸோ பெயர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டு கடன் 15 லட்சம் இருக்குது, அந்த 15 லட்சம் அடையணும். அப்போ அதுக்காக நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. இந்த சென்டென்ஸ் தான் எழுதணும், இப்படி தான் பர்ஃபெக்டாக எழுதணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் அதை எழுதுங்க. எக்ஸாம்பிள், என்னுடைய 10 லட்ச கடன் அடைய வேண்டும், இந்த மாதிரி எழுதினாலும் போதும். இதை எழுதி நீங்கள் முக்கியமாக அடுத்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த எழுதின அந்த இலையை நீங்கள் எரிக்க போகிறீங்க. கையில் அந்த காம்பு இருக்கும் பார்த்தீங்களா, இலையோட காம்பை அதை பிடிச்சிக்கோங்க. ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கு ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை எரிச்சிருங்க. அதே மாதிரி விளக்கு இல்லைங்க, நான் வேற்று மதத்தினர், நான் எப்படி செய்யலான்னு கேட்பீங்க. மெழுகுவத்தி வாங்கி அதில் எரித்து அதிலையும் எரிக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் அதை செய்யலாம். அதை எரித்து முடிச்சுருங்க. அதை எரிக்கும் பொழுது அந்த கடன் அடைஞ்சிருச்சின்னு மனசில் நினச்சிட்டு அதை எரிங்க. கண்டிப்பாக அந்த கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பல் இருக்கும், அதை நீங்கள் தண்ணீரில் போட்டுடலாம், கிச்சன் சிங்கில் போட்டுடலாம், கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இது முதல் விஷயம். இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு மண்ணகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கற்பூரம், 3 கிராம்பு க்ளோவ்ஸ், இதை மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயம்தான். நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கோங்க, கிராம்பு, இந்த 3 பொருளை அப்படியே ஏற்றி விட்டுட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, வீட்டில் பணம் சேரணும், கடன் அடையணும், உங்களுடைய வேண்டுதலை அதில் வைங்க. அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே அதை பார்த்து நீங்கள் வேண்டி வணங்குங்க. இதை நீங்கள் பகல் நேரத்தில் செய்யலாம், இரவு நேரத்தில் செய்யலாம், எப்பொழுது வேணால் செய்யலாம். பகல் நேரத்தில் செய்யும் பொழுது எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிக்கலாம். எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு மைல்டாக போக வரும். அப்போ நீங்கள் போய் கதவு பின்னாடி காமிக்கணும். இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே அதையே பார்த்து உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். கிச்சனில் செய்யலாம், ஹாலில் செய்யலாம், எங்கே வேணால் நீங்கள் செய்யலாம், பூஜை அறையில் செய்யலாம். ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை மட்டும் நீங்கள் அதை எரிச்சிட்டு அந்த எரியும் பொழுது நல்ல மனதார வேண்டுதலை வைங்க. இதையும் அனைத்து மாத்திரமே செய்யலாம், யார் வேணால் அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி குட்டி அகல் விளக்குலாம் இல்லைங்க அப்படின்றவங்க சின்ன குட்டி பவுல் எடுத்துக்கோங்க.
இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா மைல்டாக ஒரு புகை வரும். ரொம்ப சாம்பிராணி போடுற அளவுக்குலாம் பெரிய அளவில் புகை வராது. மைல்டாக வரும். நல்ல நறுமணமாக இருக்கும். ஸோ இப்போ இதை அப்படியே தொட்டிங்கன்னா சுடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தூபக்கால் காட்டுறது, சாம்பிராணி தூபக்கால் காட்டுறது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை தட்டு கூட எடுத்துக்கோங்க, சின்னதாக வீட்டில் ஏதாச்சும் இருக்குன்னா அது மேலே இதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் மெயினாக காமிங்க. ஏன் கதவுகளுக்கு பின்னாடி காமிக்கணும்னா, அங்கே தான் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம உடலில் எப்படி வந்து முதுகில் வந்து குளிச்சதுமே முதுகு துடைக்கணும், அங்கே தான் வந்து சனி பகவான் உட்காருவாங்க. அதனால் முதல்ல அங்கே துடைச்சா தான் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஸோ வீட்டில் எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும், ஒட்டடை இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாம்பிராணி காமிக்கும் பொழுதும் ஊதுவத்தி காமிக்கும் பொழுதும் கண்டிப்பாக கதவுகளுக்கு பின்னாடி காமிக்கணும். இப்போ நீங்கள் நேர்மறை ஆற்றல் வீடு முழுதுமே நிரம்பணும், நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும், பணம் வரவு வேணுன்றதுக்காக தான் செய்கிறோம். அப்போ இந்த நறுமணம் ரொம்ப பெரிய அளவில் புகை வரல, வாசனை வரலனாலுமே மைல்டாக வரும். கண்டிப்பாக கதவு மெயின் கதவு பின்னாடி, அதே மாதிரி வீட்டில் நான் 2-3 கதவு இருக்குன்னா அந்த கதவுகளுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் காமிங்க. இது வந்து பகல் நேரத்தில் செய்ய முடியும். இன்கேஸ் நான் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தாங்க செய்கிறேன், ஒரு 11 மணிக்கு செய்கிறேன், அப்போ என்னால் காமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு எந்த இடத்துல உட்காந்து இதை ஏற்றுறீங்களோ ஏற்றி முடிச்சுட்டு அதை ஓரமாக வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மண்பாங்கான இடம், செடிகள் தொட்டிகளில் போட்டுடலாம், இல்லை கிச்சன் சிங்கில் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும். வீட்டில் நல்ல பணம் சேரும், மகாலட்சுமி கடாட்சம் வீடு நிரம்பி இருக்கும், வீடு முழுவதுமே இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்யலாம், செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம், எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம். தினமும் 15 நாள் தொடர்ந்து செய்யலாம். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இரவு நேரத்தில் நான் கதவுகளுக்கு பின்னாடி காமிக்க முடியல, இன்னொரு நாள் நான் பகல் நேரத்தில் செய்து கதவுகளுக்கு பின்னாடி காமிக்கலாமா? கண்டிப்பாக காமிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதற்கு நாள் கிழமை எதுவுமே கிடையாது, எப்பொழுது வேணால் செய்யலாம். ரொம்ப பிரச்சனை இருக்கீங்களா, தொடர்ந்து ஒரு 15 நாள் செய்யுங்க. அந்த 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக இன்றைய தினம் சிவராத்திரி அப்படின்றதுனால நம்ம இன்றைய தினம் செய்யும் பொழுது நமக்கு பிரபஞ்சத்துலேருந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். அதனால தான் இன்றைய தினம் செய்ய சொல்கிறது. இன்கேஸ் இன்றைய தினம் தவற விட்டுட்டேன், இன்றைய தினம் செய்ய முடியல, நான் அடுத்து எப்போ செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நாளை தினம் அமாவாசை பிறக்குது, அடுத்த நாளும் அமாவாசை இருக்குது. இந்த 2 நாளையும் நீங்கள் தவற விடாதீங்க. இன்றைய தினம் தவற விட்டவங்க நாளை தினம் அடுத்த நாள் எப்பொழுது வேணால் செய்யுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் செய்துட்டு நாளை தினம் செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம். இந்த 3 நாளுமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இன்றைய தினம் சிவராத்திரி, நாளைக்கு அமாவாசை, அடுத்த நாளும் அமாவாசை இருக்குது. ஸோ 3 நாளுமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அரிய ஒரு அற்புதமான ஒரு நாள், தவற விடக்கூடாது. அமாவாசையிலையும் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் பிரபஞ்சத்தில். பொதுவாகவே அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாட்களை நம்ம தவற விடக்கூடாது. இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருக்கலாம், நமக்கு பணம் வர வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து செய்யணும். அதில் முயற்சியோடு, விடாமுயற்சியோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாமே நீங்கும். கடன் அடைக்கிறதுக்கான தடைகள், பணம் வரத்துக்கான தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வருமானம் வரும். அதன் மூலமாக நீங்கள் கடனும் சீக்கிரமாகவே அடைச்சி முடிச்சிடுவீங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் தேடி வரும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.